கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்துல காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்துச்சுன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விக்டோரியா மகாராணி அவங்கள பற்றி சொன்னாவே எல்லாரும் ரொம்ப பெருசாக பேசுவாங்கல்ல. ஏன்னா அவங்களுடைய காலம், அவங்க ஆட்சி செய்த காலம் ஒரு பொற்காலமாக கருதப்பட்டுச்சு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அவங்க மரணப்படுக்கையில் இருந்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அரச குடும்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், அம்மா விக்டோரியா அம்மா மறிச்ச உடனே என்ன போகிறாங்க, பரலோகம் போகிறாங்க. பரலோகம் போயிட்டு அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அங்கே போய் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படிலாம் அவங்க பேசிக்கிறாங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இளவரசர் வேல்ஸ் இளவரசர் எட்வர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆமாம் அவங்க போவாங்க, ஆனால் அவங்க என்னது அங்கேயும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே. ஏன்னு சொன்னால் தூதர்களுக்கு பின்னாடி தானே அம்மா நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் விக்டோரியா மகாராணி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க எங்கே போனாலும் அவங்க தான் என்ன செய்யணும், முதலாவது போகணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஆர்மியோ எதுனாலுமே அவங்க பின்னாடி தான் வரணும். அப்படி இருக்கும்போது எப்படி அதை ஏற்றுக்குவாங்க மம்மி அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். ஏன்னு சொன்னால், பரலோகத்தில் யார், தூதர்கள் பின்னாக அவங்க எப்படி போவாங்க. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அம்மா பெரிய மகாராணி இருந்தாலும் அவங்க வைக்கிறது தான் சட்டம் இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி யார் தான் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இது ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு, பகிர்ந்து கொள்கிறாருன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழும்போது கூட நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை உலகளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகாக சொல்லப்படுது. அவங்க மகாராணியாக இருந்ததுனால அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அது நம்ம போக போகிற இடம் எங்கன்னா பரலோகம். அங்கே யாரும் என்ன செய்ய முடியாது, முன்னாடியோ பின்னாடியோ போக முடியாது. எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவரை துதித்து எல்லாரும் சமமாக அங்கே இருக்க போகிறாங்க. ஆண்டவரை துதித்து அவரை என்ன செய்ய போகிறோமா, நம்ம போற்றி துதிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்தீர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அது அரசர்களாக இருக்கலாம், அரசிகளாக இருக்கலாம், அல்லது அடிமட்டத்தில் வேலை செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒரே பிள்ளைகளாக இருக்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்பெஷலாக சொல்கிறாரு, முதலாளிகளே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், அவங்க தான் என்னது, நிறைய முதலாளிகள் நிறைய பேருக்கு என்ன காரியங்களை அவங்க செய்யணும், அதெல்லாம் கரெக்டாக செய்யணும். அது எல்லாத்துக்கும் அவங்க என்னது கணக்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே சமயம் இன்னொன்று சொல்கிறாரு, இரக்கம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யுங்க, உற்சாகத்துடனே செய்யுங்க. சலிப்போட யாருக்கும் எந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. எவ்வளோ ஒரு அன்பான கடவுள் இல்லை. அவர் வந்து நம்முடைய மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற காரியத்தில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், அவர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு. பெரியவங்கள அல்லது பணக்காரங்கள படித்தவங்கள அப்படிலாம் இல்லை, அவர் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருத்துக்கு என்னது இறக்கம் செய்கிறதோட சரி உற்சாகத்தோடனே செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிற அது மாத்திரம் அது பிடிக்க என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த உலகத்தில் அநேக வஞ்சனையால் பெறப்போகிற காரியங்கள்லாம் என்னது நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சகோதர சிநேகத்தில் நம்ம என்ன செய்யணுமா, ஒருமனப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கனம் பண்ணுவதில் என்ன செய்யணுமா, முந்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு அது பிடிக்கும், நம்ம எல்லோரும் நம்மளை பார்த்து வணங்கி ஒரு ஹலோ சொல்லணும், இல்லை குட் மார்னிங் சொல்லணும், ஒரு ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம அதில் என்ன செய்யணுமா, முந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் முந்தி கொள்ளும்பொழுது என்ன நடக்குன்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் தானே நம்ம நேசிக்கு முன்பாக நம்ம நேசித்தவர் யார், ஆண்டவர். அவருடைய குணாதிசத்தை நம்ம வெளிப்படுத்தும். அவருடைய குணாதிசத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்ற அர்த்தம். அதனால நம்ம ஒரு நேசிக்கணும், ஒரு இடத்துல அன்பாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இறக்கம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உதவுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுமா, உற்சாகத்தோடு செய்யுங்க. ஏன்னு சொன்னால், காலம் சமீபமாக இருக்கிறது. நம்ம எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் எதையும் கொண்டு போக முடியாது. நம்ம எவ்வளோதான் என்னென்னா சேர்த்து வச்சாலும் என்ன செய்ய முடியாதா,
எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆனால் இருக்கிற காலங்களில் நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு தேவையான விலையை செய்து அதே மற்றவர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்து செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குமா? ஆண்டவர் நம்மை மிக 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 ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னு சொன்னால் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய குணாதிசயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது அது என்ன செய்யுது? நமக்கு ஆசீர்வாதமாக திரும்பி ஆண்டவர் தர காத்திருக்கிறார். ஒரு கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம ஒரு கனம் பண்ணுவதில் முந்திக்கலாம். ஒருத்தர் பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்கிறது நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோமா? இல்லை நம்ம அக்கௌண்ட்லேருந்து 10,000 போயிட போதா? இல்லை. அதனால் அதெல்லாம் யோசித்து ஆண்டவர் நம்ம சொல்கிறார்ல, நீ கூட கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவங்க காணாத தேவை என்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும்? பக்கத்தில் இருக்கவனை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறவங்க கடவுளை பார்த்து ஆண்டவரே ஏன் நோக்கி இருக்கிற அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஆண்டவருக்கு தெரியும்ல. அதனால் நம்ம எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கடிப்போம், ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். அது நம்ம என்ன செய்யுமா? அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வோம். அந்த அன்பை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், அது அநேகருக்கு சொல்லுவோம். இப்போ நம்ம அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக, தேவ அன்பை அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஒருவேளை அவங்க விக்டோரா மகாராணியாக இருந்தாலும் கூட பரலோகத்தில் யார் தான்? அவள் தேவனுடைய பிள்ளையாக தான். உடனே நீங்கள் சொன்ன மறித்த உடனே அவங்க என்ன செய்யுங்க? பரலோகம் போயிடுவாங்க, அவங்க பேசிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம யாரும் மறித்த உடனே என்ன செய்ய போகிறதில்ல, பரலோகம் போக போகிறதில்ல. ஆண்டவர் 2வது முறை வரப்போகிறாங்க. வசனம் தானே சொல்லுது, எக்கால சத்தம் தொனிக்கும் கர்த்தருக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ எல்லாரும் கர்த்தருக்குள் மரித்தவர் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, பூமியில் இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சாத்தான் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது என்ன செய்யணும்? நம்ம சகல சத்தியத்தில் நம்மை நடத்தும். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கான பதில்களை நாங்கள் அனுப்ப காத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் படைத்தவரே, நோக்கி அப்பா பிதாவை இந்த அதிகாலை வேளையில நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரின் எங்களுக்கு காட்டின அன்பிற்காக, பெரிதான கிருபைக்காக, புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய அன்புடைய கிருபையினால் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்போது நாங்கள் வாஸ்தவ வசனங்களை போல கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களை நாங்களே பெரியவர்களாக காட்டி கொண்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க, அதை கற்றுக்கொள்ள, அதை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எழுதி வைத்து கொள்ள, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ப்ரோக்ராமுக்காக முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நிறுத்திடுமாய் கொஞ்சம் மன்றாடுவோம் சுவாமி. அப்படியே தேவைகளெல்லாம் சந்திங்க, அவருடைய குடும்பங்களை ஆசிரியங்க, பிள்ளைகளை ஆசிரியங்க. வியாதி ஒன்றும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஒரு வேளை மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மனசோர்வெல்லாம் நீக்கி போட்டு இதோ ஒரு அன்பான தேவன் இருக்கிறார், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் எங்களை பார்த்துமே பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபைத்தாங்க. அதற்கான ஞானத்தையும் புத்தி எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம் சுவாமி. இந்த வேலையும் கூட எங்களுடைய பாவங்களை பார்த்து அறிக்கையிடுகிறோம். தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.